சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் தான் சொல்லலாம். சில நாட்களுக்கு முன் கேரளால இருக்க வடானப்பள்ளி கடற்கரையில லட்சக்கணக்கான மீன்கள் அலையோட அலைய சேர்ந்து கடலை விட்டு வெளியேறி இருக்கு. கடலோட அடி ஆழத்துல மட்டுமே வாழக்கூடிய ஹேங்லர் ஃபிஷ்னு சொல்லப்படுற டெவில் ஃபிஷ் கடலோட மேற்பரப்புக்கு வந்திருக்கு. அது கூடவே ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஃபிஷ்ஷா கருதப்படுற வார் ஃபிஷ்ஷும் கடலை விட்டு வெளியேறினதுதான் ரொம்பவே அச்சுறுத்தலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வார் ஃபிஷ் இருக்குல்ல, இந்த மீன் கடலோட மேற்பரப்புக்கு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கான அறிகுறி அப்படின்றது பல்வேறு மக்களோட நம்பிக்கையா இருக்குங்க. பிகாஸ் இந்த வார் ஃபிஷ் லாஸ்டா 2011ல தான் ஜப்பானோட கடற்கரையில நிறைய இடங்கள்ல கரை ஒதுங்கிச்சு. பட் அது நடந்த அடுத்த சில தினங்கள்லயே ஜப்பான்ல வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் வந்து அந்த நாட்டோட பாதி வளங்கள் உருக்குலைஞ்சு போயிடுச்சு. அதை தொடர்ந்து கடந்த 10-12 வருஷங்களா இந்த வார் ஃபிஷ்ஷை கடலோட மேற்பரப்புல எங்கேயுமே பார்க்க முடியல. பட் இப்போ இந்த 2025ல இந்த மீன் மறுபடியும் கடலோட மேற்பரப்புல பல இடங்கள்ல தென்படுது. சோ இது அழிவுக்கான ஒரு அறிகுறியா பார்த்தாலும், மறுபக்கம் இந்த குறிப்பிட்ட சில தினங்கள்ல உலகத்தோட எல்லா பகுதிகளிலும் நிகழ்ந்திருக்க கடல் வாழ் உயிரினங்களோட வியர்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போதுதான் கடல்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போதுன்னும், அந்த நிகழ்வு தி ஜெயண்ட் சீ செர்பென்ட் லெவியத்தானோட வருகையா இருக்கலாம் அப்படின்னும் லெவியத்தானை பத்தி தெரிஞ்ச உலக மக்கள் அனைவருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், லெவியத்தான் அப்படின்றது பெரிய சைஸ்ல இருக்க ஒரு சாதாரண சீ கிரியேச்சர் தானே. சப்போஸ் அது வெளிவந்தாலுமே நம்ம கிட்ட இருக்க மிலிட்டரி போர்ஸ மொத்தமா ஒண்ணு திரட்டி அதை கடல்லே வச்சு ஈஸியா அழிச்சிடலாமே அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா, லெவியத்தான் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சீ கிரியேச்சர் கிடையாதுங்க. அது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தின்னு சொல்லப்படுது. இந்த மோசமான சீ கிரியேச்சரை பத்தி கிறிஸ்துவ புனித நூலான பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பா பைபிள்ல ஜாப் 41 அப்படின்ற ஒரு சாப்டர்ல இந்த லெவியத்தானை பத்தி தெள்ள தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா, லெவியத்தான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியா இருக்குமாம். இதோட உடல் அமைப்பு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாம்போட வடிவத்துல கூர்மையான பற்களோடு ரொம்பவே கொடூரமான லைக் ஒரு டிராகனோட முகாமைப்போடு இருக்குமாம். அதோட சாதாரண மூச்சு காத்து நெருப்ப கக்குமாம். அதோட உடல் தோல் இருக்குல்ல, அதை எதாலுமே கிழிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கடினமானதா ஒரு ஷீல்ட் மாதிரி அதை பாதுகாக்குமாம். தட் மீன்ஸ் மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு வெப்பனாலையும் இதோட உடல்ல ஒரு சின்ன காயத்தை கூட ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட மெயின் பவரே இதால கடலை கண்ட்ரோல் பண்ண முடியுமாம். அதாவது இதால சைக்ளோன்ஸை உருவாக்க முடியும், எர்த்குவேக்கை கூட ஏற்படுத்த முடியுமாம். அப்ப நினைச்சு பாருங்க அதோட அப்பியரன்ஸ் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும்னு. இப்படிப்பட்ட ஒரு இருள் சக்திய கடவுள் உலகம் உருவான ஆரம்ப காலத்திலே படைச்சதாகும். இது உலகத்தோட இறுதி நாள் நெருங்கும் போதுதான் கண்விழிக்கும். பின் ஜீசஸ் வந்து லெவியத்தானை கொன்னு மக்களுக்கு கடவுள் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி தான் ஜீசஸ்னு உலகத்துக்கு நிரூபிப்பார்னும் கிறிஸ்டியன் மித்தாலஜி சொல்லுது. இப்ப